நண்பர்களே வணக்கம். குமரி விவசாயி எபனேஸ்வரனை பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னு, நான் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் நமது பிஜேபி கட்சியை சார்ந்த நண்பர்கள் ஒரு 6 பேர்லாம் சேர்ந்து இந்தியாவுடைய பிரதமருடைய படத்தை அரசு அலுவலகங்களில் வைக்கணும்னு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. நல்லது, வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் அந்த படத்தை வைக்கும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். 12 ஆண்டுகள் இப்போ தாண்டிட்டு 50 நாள் மாற்றம்னு நீங்கள் சொன்னீங்க. 50 நாளில் மாற்றம் தருவோம் என்று சொல்லி தான் குமரி மாவட்டத்தில் ஆனாலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நீங்கள் ஓட்டு கேட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு தந்தாங்க, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குதுங்க. ஏதேனும் மாற்றம் இருக்குதான்னுள்ளதை சொன்னதே மீண்டும் சொல்லி 300 ரூபாய்க்கு வாங்கின உரம் இன்னைக்கு 2250 ரூபா. இதையும் தாண்டி இதில் உங்களுடைய படத்தை நீங்கள் வைங்க. அடுத்து நான் சொல்லேன், இந்தியாவில் நீங்கள் சொன்னீங்க க்ளீன் இந்தியா என்று சொன்னீங்க. யார் சொன்னது? மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன க்ளீன் இந்தியா. இந்த க்ளீன் இந்தியாவை வச்சு நான் சொல்லேன், ஐயா காமராஜர் கட்டி தந்த அந்த ஒரு சிற்றார் பட்டணங்கால் இருக்குல்ல, அந்த சிற்றார் பட்டணங்கால் ஆனாலும் சரி, பாண்டியன் கால்வாய் ஆனாலும் சரி, நமது மாவட்ட ஆட்சியாளர் இப்போ வந்திருக்கிய மாவட்ட ஆட்சியாளர் ஆசியாவிலே உயரமான காமராஜருடைய ஐயா கட்டிய அந்த தொட்டி பாலத்துக்கு மேலேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஏதேனும் அவருடைய காலத்தில் எவ்வளவு கட்டுமான பணி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அந்த திடக்கழிவு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மக்கும் குப்பை மக்கா குப்பை. மக்கா குப்பை அவ்வளவு இந்த சிற்றார் பட்டணங்களில் தான் இரு பக்கங்கள்லையும் இருக்கவங்க தான் போடுவாங்க. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் என்ன செய்யலாம், இந்த ஒரே ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாலே போகிறோம். இதில் மக்காத குப்பையை சானலில் போடாத ஒரு தூய்மையான சிற்றார் பட்டணங்காலில் கால்வாய்களில் போகக்கூடிய அந்த கடைவரம்புகளில் போகக்கூடிய கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு அந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றி இந்த மக்களுக்கு ஒரு சாதனை புரிந்தாலே நன்றாகவே இருக்கும். சிற்றார் பட்டணங்காலில் அந்த கால்வாய் வழியாக நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர் போனோம், நீங்கள் ஆசியாவிலே உயரமான அந்த தொட்டிப்பாலத்துக்கு மேலே நின்று வீடியோ போட்டால் சொன்னதுன்னா அரசு அதிகாரிகள் உங்களை தவறான முறையில் அதில் வழிகாட்டியாங்க. முதல்ல சொன்ன இடத்துக்கு வரேன், இந்த மாதிரிப்பட்ட அரசு அலுவலகங்களில் எல்லாம் நரேந்திர மோடியுடைய படத்தை வைங்க. நீங்கள் செய்திருக்க சாதனை என்பதை அதில் காட்டுங்க. அது அடுத்து அரசு மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா, ஆசாரிப்பள்ளம், இதில் இந்த போஸ்ட் மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சவக்கடங்கு இருக்குல்ல, சவக்கடங்கு ஆடு மாடு வெட்டுவதை விட கேவலமாக இருக்கும். அது விபத்துக்குள்ளே நமது பிள்ளைகள் நடந்த அந்த பகுதியில் போனது, ஆடு மாடு வெட்டுவதை விட அது ஒரு மோசமான மனிதன் பிரவேசிக்க முடியாத இடம். அது அரசு அலுவலகம் தான். நரேந்திர மோடி அவர்களுடைய படத்தை நீங்கள் அங்கே வைங்க, அரசு அலுவலகங்களில் எங்குமே வைங்க. பக்கத்தில் இருக்க என்னுடைய மங்கலம் பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் தான், அதில் உங்களுடைய படங்களை கொண்டு வைங்க. நாங்கள் வேண்டான்னே சொல்லலை. அத்தனை இடங்கள்லையும் நீங்கள் இந்த மாதிரி 12 ஆண்டுகளில் தந்திருக்க மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுடைய படங்களை கொண்டு வைங்க. ஒவ்வொரு தெருவோரங்களையும் க்ளீன் இந்தியா எவ்வளவு கேவலமாக இருக்குது. நான் என்ன சொல்லேன் தெரியுமா, நீங்கள் வெளிநாடுகளில் 5 நாள் 10 நாள் சுற்றுப்பயணம் மந்திரிமார் போங்க, இந்தியா எப்படி இருக்குது, வெளிநாடு எப்படி இருக்குது, க்ளீன் இந்தியாவை பாருங்கள். இன்றைக்கி மாவட்ட மரியாதைக்குரிய வின்சான்ற அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு சேனல் கரையை இடித்து நாசமாக்கியிருக்காங்க. அதிலே அந்த குப்பை கொட்டி இருக்கிறது பார்த்தா தெரியும். இது மாவட்ட ஆட்சியாளருக்கு கண்களில் பார்க்க முடியலையா? இது க்ளீன் இந்தியா அந்த அதிகாரிகளால் பார்க்க முடியலையா? எனவே இந்த நாடை சுத்தப்படுத்துங்க, மக்களை பாதுகாங்க. வீடியோ மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் வருகின்றேன். உங்கள் படத்தை வைக்கிறதுல நீங்கள் தெளிவாகிறீங்க அரசு அலுவலகங்களில், ஆனால் சுத்தம் பண்ணிட்டு படத்தை வைங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் வருகின்றேன்.